பொதுவா நம்ம இருக்கிற வீட்லயோ, இல்ல நம்ம இருக்கிற இடத்துலயோ, நம்ம மின்சார கட்டணத்த கட்ட தவறுனோம்னா, உடனே மின்சாரத்துறை என்ன பண்ணும்? எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம வீட்ல வந்து பீஸ் கட்ட புடிங்கிட்டு போயிரும். அப்ப நம்மளோட அடிப்படை உரிமை மீறப்படுது. சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சுதந்திரமா திரிய முடியாது வீட்ல. ரொம்ப ம டிப்ரஷன் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம் நம்ம. அப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே நீங்க என்ன பண்ணணும் 100க்கு ஃபோன் பண்ணிருங்க. 100க்கு ஃபோன் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, வேற வழி இல்ல. செய்ய வேண்டியத செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் நம்ம அடிப்படை உரிமைலாம் மீறுதுல்ல, வர்றத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல செய்ய வேண்டியத செஞ்சுட்டு, நம்மளோட வந்து நம்ம பாதுகாப்பு ஆயிக்கணும். ஆனா, இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மின்சார கட்டணம் கட்ட தவறுனோம்னா, மின்சாரத்துறையானது 15 நாள் ஷோகாஸ் நோட்டீஸ் நமக்கு குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட மின்சாரத்த துண்டிக்கணும்னு மின்சார சட்டம் பிரிவு 56ல சொல்லிருக்கு. இந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கங்க. சட்டம் அறிந்தால் தான் நமக்குண்டான அநீதியை எதிர்க்க முடியும். வேற வழி இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சின்ன சின்ன சட்ட தகவல் நான் சொல்றேன். அத தெரிஞ்சுக்கங்க. மேலும் சட்ட தகவலுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.